பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அநேகருக்கு நன்மைகளை செய்கிறோம் பாஸ்டர். எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். எங்களை தேடி வருகிறவர்களுக்கு எங்களால் ஆன எல்லா காரியங்களையும் செய்கிறோம். ஆனால் எங்களிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களே எங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்கள், எங்களை தூஷிக்கிறார்கள், எங்களை அவமானப்படுத்துகிறார்கள். ரொம்ப வேதனையாக இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு நீங்கள் கலங்குறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் கூட பேச விரும்புகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நன்மை செய்யும்பொழுது சோர்வுகள் வரும். நம்ம யாருக்கு நன்மை செய்கிறோமோ அந்த மனிதனே அந்த மனுஷியே நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பாங்க. இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. அவர்களுடைய சுவாபத்தை அவர்கள் காட்டுகிறார்கள், நம்முடைய சுவாபத்தை நாம் காட்ட வேண்டும். நமக்குள் இருக்கிற இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தார். வியாதிகளை குணமாக்கினார், மரித்தனை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் கூட அந்த நன்றியை நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அவர் செய்து கொண்டே இருந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நன்மை செய்கிறீங்களா? சோர்வு வருதா? சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுக்காக இதை செய்யலை, கர்த்தர் பார்க்குறார். நான் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவராய் இருந்தார். அவருடைய பிள்ளைகள் நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை எங்களை பார்க்கிறவர்கள் ஏமாளிகள் என்று சொல்லலாம், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லலாம், வேறு என்ன பெயர் வேணாலும் வைக்கலாம். இல்லை நன்மைகளை பெற்று கொண்டவர்கள் புறம்பாய் பேசலாம், நம்மை குற்றப்படுத்தலாம், நமக்கு எதிராக எழும்பலாம். இதெல்லாம் நடக்கும். என்னுடைய ஊழியத்தில், குடும்பத்தில் இப்படிப்பட்ட அநேக நபர்களை பார்த்திருக்கிறேன். முதுகலை குத்தினவர்களை, காயப்படுத்தினவர்களை, என்னை அவமானப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைத்தவர்களை என் வாழ்க்கையை சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் அத்தனை பேருக்கு முன்பாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அநேக மனிதர்களை ஆறுதல் படுத்துகிற உன்னதமான ஊழியத்தை கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான் ஆசீர்வதிப்பார். நன்மை செய்கிறீங்களா? தொடர்ந்து செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் உங்கள் சுவாபத்தை யாருக்காக மாற்றிக்காதீங்க. பலன் மனுஷரிடத்தில் வராது, கர்த்தரிடத்திலிருந்து ஏற்ற காலத்தில் வரும். தைரியமாக இருங்க. ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள். ஏற்ற காலத்திலே அறுக்கப் போகிறீங்க. கர்த்தர் அதுக்குரிய உதவி ஒத்தாசைகளை செய்வார். நீங்கள் செய்த நன்மைக்கு பிரதிபலனை தேவ கரத்தில் எதிர்பாருங்கள், அவர் உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். நாங்கள் நன்மை செய்தனாலே வந்த துன்பங்களால் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து செய்வதற்கு, தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.